திமுக கூட்டணியை எதிர்க்கிற வலிமை எந்த கூட்டணிக்கும் தமிழ்நாட்டில் இல்லை. குறிப்பாக அதிமுக பாஜக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. ஏற்கனவே இருந்த கூட்டணியில் வெளியேறிய கட்சிகளை இப்போது சேர்க்கிறார்கள், அவ்வளவுதான். மற்றபடி புதிய கட்சிகள் எதுவும் அந்த கூட்டணியில் இடம்பெறவும் இல்லை. புதிதாக வலு சேர்க்கிற வகையில் வாக்கு வங்கி கொண்ட கட்சிகள் அதிமுக கூட்டணியில் புதிதாக யாரும் வந்து சேரவில்லை. நாம் தான் அதிமுக கூட்டணி என்கிறோம். ஆனால் பாஜகவினர் அதை அதிமுக கூட்டணி என்றே சொல்லுவதில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். அண்மையிலே மதுராந்தகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மோடி அவர்கள் மறந்தும் ஒரு முறை கூட அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று சொல்லவே இல்லை. இதுதான் இன்றைக்கு அதிமுகவின் நிலைமை. பாஜகவினர் கூட்டணியில் இடம்பெறுகிற தோழமை கட்சிகளை பலவீனப்படுத்துவதுதான் அவர்களின் வாடிக்கை. இன்றைக்கு இந்த நொடி வரையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வலிமை பெற்ற ஒரு கட்சியும் இல்லை, ஒரு கூட்டணியும் இல்லை. திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது, வலிமையோடு இருக்கிறது. வெற்றிகரமாக இந்த தேர்தலை சந்திக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறது. அவர்கள் தேர்தலுக்காகவே கட்சி தொடங்கி இருக்கிறார்கள், தேர்தலுக்காகவே காத்திருக்கிறார்கள், பதவிக்காகவே காய்களை நகர்த்துகிறார்கள். மக்களுக்கு என்ன தொண்டு செய்ய போகிறார்கள் என்பது பற்றி இதுவரை அந்த கருத்தையும் சொல்லவில்லை. தொண்டுள்ளத்தை விட பதவி அதிகார வேட்கைதான் அவர்களின் அணுகுமுறைகளில் நடவடிக்கைகளில் மேலோங்கி இருக்கிறது. மக்கள் தீர்மானிப்பார்கள். அதிமுக தரப்புல இருந்து இப்போ வெளியிட்டு இருக்கிற அந்த 2000 ரூபாய் பணம், இதை பத்தி விடுதலை சிறுத்தைகளோட கவனம் எப்படி இருக்கு? இது ஒரு தேர்தல் வாக்குறுதி. ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்கிற நம்பிக்கையில் கூடுதலான தொகையை அனைவருக்கும் வழங்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். 1000 ரூபாய் பெண்களுக்கு வழங்குவதிலேயே அரசு திணறுகிறது. அது வெற்றிகரமாக தொடர வேண்டும் என்பதிலே திமுக அரசு பெரும் முயற்சியை எடுத்துக் கொள்கிறது. 1.5 கோடி பேருக்கு இப்போது வழங்கி வருகிறது. அதுவே பல பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடம் தரும் நிலையை உருவாக்கி இருப்பதாக வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இந்த நிலையில் அதை போல 1 மடங்கு கூடுதலாக தருவோம், ஆண்களுக்கும் தருவோம் என்றெல்லாம் அவர் சொல்லியிருப்பது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகளை கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் தேர்தலுக்காக தருகிறார். ஆட்சிக்கு வரப்போவதில்லை, எனவே எப்படியும் வாக்குகளை வாரி வீசலாம் என்கிற அடிப்படையில் அவர் இந்த வாக்குறுதியை தந்திருக்கிறார் என்றெல்லாம் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது.